Please make a note of this. சொல்லுங்க மேடம். This is regarding the subject that I was talking about. Okay, let's go. Oh, Surya, வா. Mr. Madan, he is Surya. Surya, இவர் பேர் மதன், என்னோட colleague. ஹாய். ஹாய் மல்லிகா, நான் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். ஓகே மேடம், நான் காரில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுங்க. சொல்லு சூர்யா, என்ன விஷயம்? சொல்கிறேன். ஏன் எங்கேயாவது அர்ஜென்ட்டாக போகணுமா? ஆமா சூர்யா, நான் இப்ப கொஞ்சம் மதன் கூட வெளியில போகணும். எங்கே போகிற? மாலுக்கா? ஆமா. அட, உனக்கு எப்படி தெரியும்? தெரியாம என்ன, பூனை கண்ணு மூடி பாலை குடிச்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்குமா? நேற்று சினிமா, இன்னைக்கு மால், நாளைக்கு ரெசார்ட்டுக்கா? முதல்ல புருஷன், நேற்று நான், இன்னைக்கு இவன், நாளைக்கு வேற வேணும். இதே தானே உன்னோட லைஃப் ஸ்டைலு? சூர்யா, behave yourself. யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? Of course dear மதுரை மல்லிகா. ஏன் உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னு பயமா இருக்கா? You idiot. நான் எதுக்குடா உன்னை பார்த்து பயப்படணும்? நீ ஒரு ஜென்டில்மேன், என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமாடி, நான் கேவலமானவன் தான். கரெக்டா பேசுறவனால கேவலமா தாண்டி பாப்பீங்க. தெரியாம தான் கேக்குறேன். இப்பெல்லாம் நீ எனக்கு ₹1 கூட கொடுக்கறது இல்ல, ஒழுங்கா பேசுறது கூட இல்ல. 24 மணி நேரமா அவன் கூட பின்னாடி ஜாலி சுத்திட்டு இருக்கேல்ல, இது உனக்கு கேவலமா தெரியல? டேய் முட்டாள், அவன் என்னோட கொலீக். நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு 1008 வேலை இருக்கும். அதனாலதான் அவன் கூட போறேன். ஏன் கஷ்டம் உனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு நாள் வாங்க போற சம்பளத்துக்காக 30 நாள் வேர்வை சிந்தி உழைக்கணும். இந்த சூழ்நிலையில ஒரு பொண்ணு வேலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணும்னா அவ என்ன மாதிரி கஷ்டங்களை சந்திக்கணும்னு உனக்கு எங்கடா தெரிய போகுது? வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிச்சு பாரு, அப்பதான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஒரு ஆம்பளை கூட பேசினதுக்கே என்ன அவனோட சம்பந்தப்படுத்தி பேசினியே, உன்னை பாராட்டணும்டா. போயும் போயும் உன்னை நம்பணும் பாரு. இத வாங்கிக்க தாத்தா. மதுரை மல்லிகா, இதோட வாசனைக்கு செத்து போன பாம்பு கூட படம் எடுத்து ஆடும். இந்த சீடியை இது வரைக்கும் 10 தடவை பார்த்துட்டேன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இன்னும் வரலையா? இதோட டைரக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு. செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ண உடனே நானே உங்களை கூப்பிட்டு கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த சீடியை தேஞ்சி போற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருங்க. சரிப்பா தம்பி, வேற ஏதாவது சீடி இதையே கொடுத்து ஏமாத்துறானுங்க. என்ன மச்சான், இவ்வளோ வருஷம் ஆயும் இந்த படத்துக்கு இன்னும் மார்க்கெட் குறையவே இல்லையா? ஆமா தல, இந்த மாதிரி நாட்டு சரக்குக்கு இப்பவும் மவுஸ் இருக்கு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இதுக்கெல்லாம் முடிவே இல்ல. இத மாதிரி வீடியோ ஏதாவது புதுசா கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, கை நிறைய காசு பாத்துடலாம் மச்சி. அப்படியா? அம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். போகட்டுமாம்மா? லக்ஷ்மி, என்னம்மா? அது உன் வீட்டுக்காரர் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறாருன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்காரு? கொஞ்சம் பரவாயில்லையா? அதை ஏம்மா கேட்குறீங்க? ஆம்பளைங்க புத்தியே அப்படிதானே, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா வாழ முடியுமா? பொம்பளைங்க நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனா எல்லாமே சரியாயிடும். ஆம்பளைங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை போய் நாம பெருசா எடுத்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா எந்த பொண்ணுதான் அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அதனால நாம புருஷனே வேணான்னு ஒதுக்கி வைக்க முடியுமா சொல்லுங்க? சரிதான். எப்படியோ இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல? அம்மா, நாம துக்கப்படுறதுக்கு 3 காரணம் இருந்தா சந்தோஷப்படுறதுக்கு 100 காரணங்கள் இருக்கும். என் புருஷனும் நல்லவன் தான், குடிக்கிறது மட்டும்தான் அவனோட கெட்ட பழக்கம். ஆனா என் புருஷன் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இன்னைக்கு சினிமாவை கூட்டிட்டு போறேன், சீக்கிரம் வான்னு சொன்னாரு. அதுக்காக தான் இன்னைக்கு நான் சீக்கிரம் போகணும்மா. நேரம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேம்மா.
என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? ஏதாவது விஷயம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரணுமா சூர்யா? பின்ன என்ன சொல்றது, நீ தான் ரொம்ப பிஸியா இருக்கிறவ. என்ன மாதிரி வேலை இல்லாதவங்கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு இருக்க போது? சுத்தி வளைக்காம நேரா பேசு சூர்யா. யார்கிட்டயும் பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. சரி மதுரை மல்லிகை மேடம், நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? சூர்யா, ஐம் சாரி. அன்னைக்கு நான் உன்கிட்ட அவ்வளோ ஹார்ஷா பேசிருக்க கூடாதான். அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் சூர்யா. ஹே, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஆம்பளைங்க ஆடணும், அப்படிதானே? இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குதே. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் உங்க சுண்டு வர சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு தானே இருக்கோம். திரௌபதியால துவாபர யுகம் அழிஞ்சிச்சு, சீதையால திரேதா யுகம் அழிஞ்சிச்சு. இந்த கலியுகம் எந்த புண்ணியவாதியால அழிய போகுதுன்னு தெரியல. சூர்யா, தேவையில்லாம கண்டதையும் பேசிட்டு இருக்காத. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் எனக்கு வேணும்னு வந்திருக்கேன். என் மனசை புரிஞ்சுக்கோ சூர்யா. என்ன நம்பி இங்க வந்திருக்கியா? யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற? உன்ன மாதிரி பொம்பளைங்களோட புத்தியை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்கெல்லாம் நாணல் செடி மாதிரி எந்த பக்கம் காத்து வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சுக்குவீங்க. தூ, இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. சூர்யா, அளவுக்கு அதிகமா பேசாத. பொண்ணுங்கிறவ நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆளுங்கனால 100 ஜென்மம் எடுத்தாலும் அது முடியாது. நானும் உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சா நிறைய விஷயம் வெளியில வரும். விடு, அத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். எனக்கு நீ வேணும் சூர்யா, நீ மட்டும்தான் வேணும். நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். இந்த ஊரே நமக்கு வேண்டாம் சூர்யா. வேற எங்கேயாவது போய் நிம்மதியா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை செய். எனக்கு வேண்டியதெல்லாம் 4 செட்டு ட்ரெஸ், 3 வேளை சாப்பாடு, 24 மணி நேரமும் உன்னோட அன்பு. சொல்லு சூர்யா, இதெல்லாம் எனக்கு தருவியா? என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன பையன் மாதிரி தெரியுதா என்ன? நாளைக்கு இன்னொருத்த வந்து 8 செட்டு ட்ரெஸ்ஸும் 3 வேளை பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லுவான். அப்போ அவன் பின்னாடியே போயிருவேல்ல? ஐ நோ வாட் யூ ஆர். யூ ஆர் நத்திங் பட் அ பிட்ச். சூர்யா, இத பாரு, நான் உன்னை லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். வேற எவனாவது இந்த மாதிரி பேசி இருந்தா அவன் சங்கருத்து கழுத்துல மாலையா போட்டிருப்பேன். நீ ஆசைப்படும் போதெல்லாம் என்ன கொடுத்து, நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்த பாரு, அதுதான் என்னோட தப்பு. வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்த உன்னை நம்பி உன் கூட வரதுக்கு ரெடியா இருந்த பாரு, அதுவும் என்னோட தப்பு தான். பரவாயில்ல, நீயும் ஒரு கீழ்த்தரமானவன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. இப்பவே உன் புத்தியை காமிச்ச பாரு, அது நல்லதா போச்சு. இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குட் பை. போடி, இத்தனை நாளா உன்கிட்ட எல்லாத்தையும் டைரக்டா வாங்கிட்டு இருந்தேன். இனிமே அதை இன்டைரக்டா வாங்கிட்டு போறேன். என்ன நடக்குதுன்னு பாரு. ராஜி, நானும் மதனும் கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் மதனோட ட்ரீட். நீயும் வரியா? இங்க செய்ய வேண்டிய வேலைய நிறைய இருக்கு. நான் எப்படி வர்றது? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. யூ ஆர் ரைட். இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சுதான் ஆகணும். நீ ஒரு வேலை செய். சாயங்காலத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த ஃபைல்ஸை கொடுத்துரு. ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கண் முழிச்சு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரீசெக் பண்ணி நாளைக்கு காலையிலக்குள்ள பில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சரி, வரேன். வாங்க போலாம் மதன். இன்னைக்கும் அதை சாப்பிடுங்க, இதை குடிங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணாதீங்க மதன். நான் அடிக்கடி சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்றேன். வாங்க. ஹலோ சூர்யா, நான் ராஜி பேசுறேன். உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஃபோன்லலாம் வேண்டாம், நேரில் வந்து பேசுகிறேன். இல்லை, இன்னைக்கு வேணாம். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பார்க்குக்கு வா, அங்கே மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.